இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 charge 6q and then minus 8q are placed at B and C of the equilateral triangle of side A. Find the magnitude of resultant electric field. ஓகேவா, இதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இது ஏவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது என்னது சி. இந்த பியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6q அப்படின்ற சார்ஜ் வைக்கிறேன். சியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், -8qன்ற சார்ஜ் வச்சுருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அது அவுட்வர்ட் போகும். அதுவே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது இன்வர்ட் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்ட் வரும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அது அவுட்வர்ட் வரும். அப்போ அது E1 வச்சுக்கிட்டேன், இது என்னது E2 வச்சுக்கிட்டேன். ஓகே, நமக்கு parallelogram இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ன்றதால இது ஆங்கிள் அது 60 டிகிரி. அப்போ இது ஆங்கிள் 60 டிகிரியாக இருந்தால் இது டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 120 டிகிரி. ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு என்னது சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள். அப்போ parallelogram வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி ஒரு லைன் போய், ஓகே, இப்படி ஒரு லைன் போனால் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இதான் parallelogram வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய வேல்யூ. சரிங்களா, parallelogram வந்து அதோட டயக்னல் தான் அது ரிசல்டன்ட். அப்போ இதுதான் அது இ நெட். ஓகே, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, ஸோ இதுக்கான ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டான நம்ம மேக்னிடியூட் தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு E1. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அது 1/4/ε0. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா அது 1/4/ε0 Q/R. R இல்லை இந்த இடத்துல என்னது, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா A என்ற டிஸ்டன்ஸ். அப்போ A என்ற டிஸ்டன்ஸ் சொன்னதால் A². ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம எந்த சார்ஜ் எடுக்கிறோம், எந்த பாயிண்ட்டில் வந்து பார்க்குறோம். அப்போ அது என்னது A². ஓகேவா, இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம E1 வச்சுக்கலாம். அப்போ E1 என்னது 1/4/ε0. ஓகே, க்யூக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6qன்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை A². ஓகே, இப்போது இதில் 1/4/ε0 Q/A²ன்றது நம்ம ஈன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா E1 ஈக்குவல் டு 6E அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் E2. அப்போ E2 ஈக்குவல் டு, ஓகே, என்னது E2 ஈக்குவல் டு 1/4/ε0. ஓகே, இந்த சார்ஜ் வந்து நம்ம -8qன்னு போடக்கூடாது. இந்த சார்ஜ் வந்து எதுக்காக டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த சார்ஜ் வந்து டேரக்ஷனை டினோட் பண்ணுறதுக்காக தான். அது வந்து இன்வர்ட் வருமா அவுட்வர்ட் வருமா சொல்கிறதுக்காக தான் அந்த சார்ஜ் யூஸ் பண்ணுறோமே தவிர இங்கே வந்து நம்ம வந்து அது சார்ஜ் வந்து போடக்கூடாது. ஓகேவா, அப்போ +8qனே போட்டுக்கணும். ஓகே, +8q டிவைடட் பை A². அப்போது இது நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்ன வரும் E. அப்போ E2 ஈக்குவல் டு 1/1 வராது, இப்போ ஈன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அது 8E அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, 8E அப்படி சொல்லிட்டு வரும். சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஓகே, ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா என்னது, E ஈக்குவல் டு √E1² ப்ளஸ் E2² ப்ளஸ் 2AB 2E1 E2 cos θ. ஓகே, E1 E2 cos θ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு parallelogram law வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, parallelogram law என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு சைடு இருக்குது, இப்படி ஒரு சைடு இருக்குது, இது ஏவாக இருந்து இது பிஆர் இருந்து இது வந்து ரிசல்டன்ட், இது சிஆர் இருந்துச்சுன்னா அப்போது சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகே, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு parallelogram law ஆஃப் அடிஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, C ஈக்குவல் டு √A². ஓகே, A² ப்ளஸ் B² ப்ளஸ் 2AB. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் cos θ. ஓகே, அதேமாரியே இங்கே இருக்கிறதால நம்ம அந்த ரூல் தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ E ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6q அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாரி, 6E² ப்ளஸ் 8E² ப்ளஸ் 2 × 6E × 8E × cos 120. cos
120. அப்போது 6e ஸ்கொயர் அப்படின்னா ஓகே 6e ஸ்கொயர்னா அது 36e ஸ்கொயர் ப்ளஸ் 64e ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் 64e ஸ்கொயர். அப்போது 2 6 என்னது 12 ஓகே 2 6 என்னது 12 ஓகே 12 இன்ட்டு 8 12 இன்ட்டு 8 என்னது 96 e ஸ்கொயர் மைனஸ் காஸ் 120 வேல்யூ ஓகே காஸ் 120 வேல்யூ என்னது மைனஸ் 1/2. அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 48 ஓகே. அப்போது 36 e ஸ்கொயர் ப்ளஸ் 64 e ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் வரும் 100 ஓகே 100 ஓகே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானது 100. அப்போ 100 e ஸ்கொயர் ஓகே 100 e ஸ்கொயர் மைனஸ் ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன அது மைனஸ் 48 e ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 52 e ஸ்கொயர் ஓகே 52 e ஸ்கொயர் தான் என்னது e நெட் ஓகே. அப்போ அந்த 52ல் வந்து அந்த e ஸ்கொயர் வந்து ஈயை வந்து வெளில எடுத்துடலாம். அப்போ e நெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 52 ஈயை வந்து வெளில எடுத்தாச்சு. ஸோ இதான் என்னது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஓகே. அப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் e நெட் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும் அது 1/4/ε0 q டிவைடட் பை a ஸ்கொயர். இப்போ ரூட் 52 வந்துடும் ஓகே. வேறு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து q ஓட வேல்யூ தெரியாது. அப்போ இதான் அது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக்